சங்கீதா, உனக்கு என்னடி ராத்திரி இது நடந்த கதை தெரியுமாடி? உனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதாடி. அவ என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரி என்னன்னா அந்த சங்கீதா, நான் சங்கீதா இருப்பான்னு தாண்டி உன்னை எட்டி எட்டி பார்த்தா உன்னை காணுமேடி. அந்த அம்புசம் என்னன்னா அந்த புருஷங்காரனை இழுத்து போட்டு அடிச்சிட்டு அலங்க மலங்க படுத்தி 2 பேரும் அம்மா சண்டடி ராத்திரி பூரா அடிச்சு மோதிட்டு கிடந்தாலுமேடி. நான் இங்கேருந்து போய் விளக்கலான்னு போய் எட்டி பார்க்குறேன். நீ யாரு நான் யாரு நீ யாருன்னு இருக்கிற இழுப்புல நான் எட்டி பார்த்துட்டு தூரமா விடாந்துட்டேன்டி சங்கீதா. உனக்கு தெரியாதாடி இந்த விஷயம்? ஐயா அக்கா, எனக்கு தெரியாதுக்கா. என்ன கூப்பிட வேண்டியதானக்கா நீ? என்னக்கா இப்படி இருக்க? ராத்திரி நடந்ததாக்கா அது? ஐயோ, அதான் பொழுதோடியா அந்த ஆளு தண்ணி போட்டுட்டு வந்தாக்கா. நானும் யோசிச்சேன் அக்கா நடக்கும்னு. அப்படியாக்கா நடந்தது? என்னொரு வார்த்தை சொல்லுவியாக்கா நீ? இப்படி பண்ணி விட்டியாக்கா? நான் தான் பாப்பேன்னு உனக்கு தெரியுமில்லக்கா. அடியே ராகவி, என்னாடி வீட்டு வேலை பார்க்காத 2 பேரும் எப்போ பார்த்தாலும் கதை அளக்குறீங்க, ரோட்டில் நின்று கதை அளக்குறீங்கடி ராகவி. என்னாடி ஒரு சமைக்கணும் கொல்லணும், பசங்க வருவாங்க சாப்பிடுவாங்க பள்ளிக்கூடம் போகணும், எந்த ஒரு அர்த்தமும் இல்லையாடி. எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி நாயை அமுட்டா போரும் பொழுது வரைக்கும் பேசுகிறீங்கடி. கேட்டால் ஒன்றா சாப்பாடு கிடையாது விறகு கிடையாது போய் கொண்டுட்டு வாடான்னு சொல்கிறேன். இதெல்லாம் நியாயமாடி உனக்கு? வெளியில் போகிற ஆம்பளைக்கு சாப்பாடு வேணும்னு தோணாதாடி? என்னடி ராகவி இப்படி பண்ணுற? சங்கீதா, வா காபி சாப்பிடலாம். எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? வா வீட்டுக்கு. சங்கீதா, சாப்பாடு போடு. என்ன சமைக்கலீங்க? சமைக்கலான்னு பார்த்தேன், ஆனா சமைக்கிறதுக்கான விறகு ஒண்ணுமே இல்லை. சரின்னு பார்த்தேன், சரி காயாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் ஷாப்பிங் மார்க்கெட் போனேன். அங்க போனா அங்க ஒரு பிரச்சனை நடந்துருந்துச்சு. அதை சத்த வேடிக்கை பார்த்தேன். சரி வேடிக்கை பார்த்துட்டு வந்து ஏதாவது பண்ணலான்னு பாக்குறப்ப இங்க வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்தது. அதை சத்த நேரம் பார்த்தா இப்படி டயம் ஆயிடுச்சு. ஐயோ, நீ வந்துருவாரே நம்ம புருஷன் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு படபடப்பு இருக்கதான் செஞ்சது. சரி நானும் பார்த்துட்டு இருக்கவங்களே நீங்களும் வந்துட்டீங்க, எப்படியோ உங்களை சமாளிச்சிடலாம், உங்களையும் அழைச்சிட்டு போயிடலாம் விறகு வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்ன நடக்குங்கிறது தெரியல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் ஹேண்ட் பண்ணுவோம். ஏண்டி சோறா ஆக்கடி, வயிற்ற பசிக்குது, வெளியில சுத்திட்டு ஆம்பளைங்க வீட்டுக்கு வந்தா சோறு இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரிக்கு சண்டை நடந்தது, 3வது வீட்டுக்காரிக்கு வம்பு நடந்தது. ஷாப்பிங் மார்க்கெட் போனேன், டெல்லி போனேன், அமெரிக்கா போனேன்னு கதையா ரீட்லீரா விடுற நீ. உன்னெல்லாண்டி வச்சு பார்க்கவே கூடாது, உன்னெல்லாம் சவுட்டி எடுக்கணும்டி. நீ எல்லாம் பொம்பளையா? நீ சாப்பாடு எங்கடின்னா கதையா விடுற நீனு. உன்னெல்லாம் நான் வச்சுக்கிறேன்டி, நைட்டு குடிச்சிட்டு தண்ணி ஏத்திட்டு வந்து மப்போட வச்சுக்கிறேன்டி.